எங்களுக்கு குழந்தை வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமான ஒரு விஷயத்த அஸ்வத் கண்மணி அவங்க 2 பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. 2 மாசத்துல யாருக்குமே தெரியாம ரகசிய திருமணம் பண்ண போறாங்களா சமந்தா? இந்த பேலஸ்ல தான் நடக்க போகுதா? கர்ப்பமா இருக்கிறதுனாலதான் அகில் அவங்களுடைய குடும்பம் திடீர் திருமணத்துக்கு சம்மதம் சொன்னாங்களா? வாங்க என்ன நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல பிரபலங்கள் நிறைய பேர் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற விஷயத்த ரொம்ப சந்தோஷமா சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க. அந்த வகையில அஸ்வத் கண்மணி இவங்க 2 பேருக்குமே திருமணம் நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்க சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எங்களோட வாழ்க்கையில ஒரு நியூ ட்விஸ்ட் வரப்போகுதுங்க. 8/6/2025 எங்களுக்கு பேபி பாய் பிறந்திருக்காங்க அப்படின்னு சந்தோஷமான இந்த விஷயத்த அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த பிரபலங்கள் எல்லாருமே அச்சூடா, மை ஹார்ட் இஸ் ஃபுல், சீக்கிரமா உங்களை பார்க்கணும், அதாவது உங்க 3 பேரும் ஒன்னா பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வதி அவங்களும் காட் பிளஸ் யூன்னு சொல்லியிருக்காங்க. கேப்ரியலா அவங்களும் காட் பிளஸ் யூன்னு சொல்லியிருக்காங்க. பிரபலங்கள் நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அடுத்து சமந்தா அவங்கள பத்தி திருமண செய்திகள், வதந்திகள் வந்துகிட்டே தான் இருக்குங்க. விடாம பரவிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு என்னதான் அவங்க சைடு இருந்து முற்றுப்புள்ளி வச்சாலும் அதை யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டேறாங்க. இப்ப சமந்தா அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது. அதுவும் ஒரு பிரைவேட்டான ஒரு பேலஸ்ல நடக்க போகுது, யாருக்குமே தெரியாம நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதெல்லாம் உறுதியா தெரியாமையே இதை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. சொல்ல போனா சமந்தா அவங்களோட ஃபேன்ஸ் நாக சைதன்யா அவருடைய ஃபேன்ஸை பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. நாக சைதன்யா அவங்கள பயங்கரமா திட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால சமந்தா அவங்கள பத்தி இப்படி ரூமர்ஸ் எல்லாம் கிளப்புறாங்களா, இல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நாக சைதன்யா அவருடைய தம்பி அகில் அவருக்கு திருமணம் நடந்துச்சு. அதுவும் அவரை விட 9 வயது பெரிய பொண்ணை திருமணம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நியூஸ் பயங்கரமா பரவுச்சு. இதை தொடர்ந்து அந்த திருமண வீடியோவை பார்த்த ஒரு சிலர் நாக சைதன்யா அவங்களுடைய குடும்பம் திடீர் திருமணத்துக்கு முடிவெடுத்ததுக்கு காரணமே அகில் அவங்களுடைய ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க இப்பவே கர்ப்பமா இருக்காங்க, அதனாலதான் அவங்கள பார்த்தாலே தெரியுது, அந்த வீடியோல பார்த்தாலே நல்லா தெரியுது, அதனாலதான் இப்படி ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க, இதுதான் காரணம் அப்படின்னு எல்லாம் சொல்லி தேவையில்லாம நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோல மட்டும் இந்த ஒரு கமெண்ட் மட்டும் அவ்வளோ அதிகமா பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். சொல்ல போனா இந்த கமெண்ட்டை பார்த்த ஒரு சிலர் இதுதான் உண்மையா அப்படின்னு கூட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா எது உண்மை எது பொய்னே தெரியாம பயங்கரமான வதந்திகளை எல்லாருமே பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு திருமணம் அப்படின்னாலே அந்த திருமணத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சு நிறைய நெகட்டிவ் எடுத்து பயங்கரமா அதையும் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.